வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மத்திய கிழக்குல வெடிச்சிருக்கிற ஒரு பயங்கரமான மோதல பத்தி தான். ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த கதை ஒரு போர்ல ஆரம்பிக்கல, மாறா சமாதானத்துக்காக நீட்டப்பட்ட ஒரு கையில இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை மாதிரி தான் தெரியும். ஆனா நிஜத்துல ஒரு நாட்டோட மொத்த தலைமையையும் காலி பண்றதுக்கு போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இது. யோசிச்சு பாருங்க, இந்த பிளான் பல மாசமா நடந்திருக்கு. அமெரிக்கா ஓமன் மூலமா ஈரான் கூட சமாதானம் பேசுற மாதிரி 3 மாசமா நடிச்சிருக்கு. எதுக்கு? ஒரே ஒரு காரணம்தான். ஈரானோட பெரிய தலைங்க எல்லாரையும் ஒரே இடத்துக்கு, அதாவது ஜெனீவாவுக்கு கொண்டு வரணும். அவங்க எல்லாரும் அங்க ஒன்னு சேர்ந்ததும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்களோட ஸ்பை ஏஜென்சிகளான மொசாட் மற்றும் சிஐஏ உதவியோட அவங்க வேலையா ஆரம்பிச்சாங்க. இந்த பொறி எவ்ளோ பயங்கரமா வேலை செஞ்சிருக்குன்னு இந்த நம்பரை பாருங்க. வெறும் 30 மணி நேரத்துல ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா காமனி உட்பட 48 பெரிய தலைவர்களை கொன்னுட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா பாம்போட தலைய வெட்டிட்டாங்க. இதுக்கு பதிலடியா ஈரானோட ஜம்காரன் மசூதி மேல ஒரு சிவப்பு கொடி ஏத்துனாங்க. அது சாதாரண கொடி இல்ல, உங்கள பழி வாங்காம விடமாட்டோன்னு உலகத்துக்கே பகிரங்கமா சொல்ற ஒரு சபதம் அது. ஈரானோட ரிவெஞ்ச் ரொம்ப வேகமா, அதே சமயம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்துச்சு. அவங்க நேரா அமெரிக்காவை தாக்கி ஒரு பெரிய போரை ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற 9 நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவோட சொத்துக்களையும் அவங்க கூட்டாளி நாடுகளையும் டார்கெட் பண்ணாங்க. அதாவது வலில எல்லா இடத்துலயும் பரவ விட்டாங்க. ஈரானோட முதல் தாக்குதலோட அளவை பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே 730க்கும் மேல ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்பி, இது சும்மா பதிலடி இல்ல, இது ஒரு போர் அறிவிப்புன்னு உலகத்துக்கே தெளிவா சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க. நான் இதுக்காக 40 வருஷமா காத்துட்டு இருந்தேன். இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த தாக்குதல் திடீர்னு எடுத்த முடிவில்ல, இது பல வருஷங்களா அவங்க மனசுல இருந்து ஒரு கனவோட வெளிப்பாடு. இங்கதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் வெளியில அமைதி வேணும் அமைதி வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கதவுக்கு பின்னால அதே சவுதி அரேபியா அமெரிக்கா கிட்ட 4 தடவைக்கு மேல ஈரானை தாக்குங்க ஈரானை தாக்குங்கன்னு சொல்லிருக்கு. இதுதான் நிஜமான அரசியல் வெளியாக்கு. இந்த நெருப்பு இப்போ மிடில் ஈஸ்ட தாண்டியும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. பாகிஸ்தான்ல அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டம் கலவரமா மாறிடுச்சு. அப்புறம் சைப்ரஸ்ல இருந்த பிரிட்டிஷ் ராணுவம் பக்கத்துல ஈரான் ஏவுகணைகளை அனுப்ப இங்கிலாந்தும் இந்த போருக்குள்ள இழுக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு பிராந்திய போருங்கிற நிலையை தாண்டி ஒரு உலக பிரச்சனையா மாறிடுச்சு. இந்த போரோட தாக்கம் ஏன் உலகம் முழுக்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நாம இந்த சின்ன கடல் வழிய பத்தி பேசிதான் ஆகணும். இது பேருதான் ஹார்மோஸ் ஜலசந்தி. உலக பொருளாதாரத்தோட மிக முக்கியமான ஒரு இடம் இது. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ஏன் அவ்வளோ முக்கியம்னு இந்த நம்பர்ஸ் சொல்லும். ஆசியாவுக்கு வர 80% கச்சா எண்ணெய், அப்புறம் ஒரு நாளைக்கே 21 மில்லியன் பேரல் எண்ணெய், எல்லாமே இந்த வழித்தடத்துல தான் போகணும். இப்போ ஈரான் இந்த வழியை மூடினதால உலக பொருளாதாரத்தோட இரத்த குழாயே நெரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒருத்தரோட வீழ்ச்சி இன்னொருத்தரோட எழுச்சி தானே. ஈரான் எண்ணெய்க்கு தடை போட்ட அதே நேரத்துல அமெரிக்காவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெனிசுவேலாவோட மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது. இப்போ அந்த எண்ணெயை விக்கிறதுக்கு ஒரு புது மார்க்கெட் ரெடியா இருக்கு. இப்போ நிலைமை என்னன்னா, ஈரானை வழிநடத்தின அனுபவமான தலைவர்கள் யாரும் இல்ல. கோவத்துல இருக்கிற ஒரு நாட்டை அனுபவம் இல்லாத ஒரு புதிய தலைவர் வழிநடத்த போறாரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் 1 லட்சம் வீரர்களோட போருக்கு தயாரா நிக்குது. உலகம் முழுக்க ஒருவித பதட்டத்தோட அடுத்து என்ன நடக்கும்னு காத்துட்டு இருக்கு. இது இந்த மோதலோட முடிவா, இல்ல ஒரு பயங்கரமான தொடக்கமா?